ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் பார்த்துருவோம். ஸோ இங்கே நிறைய பேர் வந்துட்டு ஹோம் தேட்டர் செக்மெண்ட் பார்த்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஏவி ரிசீவராக இருக்கட்டும், ஸ்பீக்கராக இருக்கட்டும், சப்வூஃபராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து எது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், எனக்கு எந்த பட்ஜெட்டில் வேணும் நிறைய பேர் பார்த்து எடுக்கிறோம். பட் அப்படி நம்ம சூஸ் பண்ணி எடுக்கும் போது எந்த ரிசீவருக்கு எந்த ஸ்பீக்கர் மேட்ச் பண்ண முடியும், எந்த ஸ்பீக்கருக்கு எந்த ரிசீவர் மேட்ச் பண்ண முடியும், அந்த ஸ்பீக்கர் நம்ம ரூமுக்கு மேட்ச் ஆகுமா, நம்ம ரூம் சைஸுக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்து எடுக்கிறது இல்லை. ஸோ கஸ்டமருக்கும் நிறைய பேர் தெரியறது இல்லை, வாங்குற டீலருக்கும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த சஜஷன் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ அப்படி நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ரூம் சைஸை நீங்க பாருங்க. அதுல எந்த ரிசீவ் எடுக்கிறீங்களோ அதுக்கு மேட்சிங்கான ஸ்பீக்கரா இருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்து எடுங்க. ஸோ அந்த வகையில நமக்கு கால் பண்ற எல்லாருக்குமே கஸ்டமர் வாங்குறாங்களா இல்லையோ, ஸோ அவங்களுக்கு எது மேட்ச் ஆகும், அவங்க ரூம் சைஸுக்கு எது சூட்டபிள் ஆகும், அப்படியே பார்த்தா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய கஸ்டமர் வந்துட்டு ப்ராடக்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சிங் நீங்க பண்ணணும். செகண்ட் பார்த்துட்டீங்கன்னா ப்ராப்பரான அக்சசரிஸ் யூஸ் பண்ணுங்க. தேர்டு பார்த்துட்டீங்கன்னா பிளேஸ்மெண்ட், அதாவது கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க. ஃபோர்த்து பார்த்துட்டீங்கன்னா கேலிபிரேஷன், டூனிங். இது 4 ப்ராசஸும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நீங்க வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஸோ நல்ல ஒரு விதமான ஆடியோ சோர்ஸ் உங்களால் எதிர்பார்க்க முடியும். இந்த 4த்துல எதுவுமே உங்களுக்கு ப்ராப்பரா இல்லைன்னா நீங்க வாங்குற ப்ராடக்ட்டுக்கு உங்களால டெஃபினட்டா ஆடியோ குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்று ரிசீவரை சேஞ்ச் பண்ணுவீங்க, ஒன்று ஸ்பீக்கரை சேஞ்ச் பண்ணுவீங்க, ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் கரெக்டான நீங்கள் ஒரு செல்லர்கிட்ட போயிட்டு அவங்க சஜஷன் கரெக்டான கேட்டுட்டு அது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் சர்ச் பண்ணிட்டு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி எடுங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா நம்ம சைடு பார்த்துட்டீங்கன்னா ஏவி ரிசீவர், சப் ஓவர், ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது தவிர பார்த்துட்டீங்கன்னா ஹோம் தியேட்டரில் இருக்கக்கூடிய அக்சசரிஸு, ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ரூம் அக்வாஸ்டிக், வால் பேனல், இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டோட்டலாக ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ பிராண்டு பார்த்தீங்கன்னா போல்க் ஆடியோ. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 5 ஸ்பீக்கர்ஸ், ஒரு சப்வூஃபர் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸ்பீக்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரிஜினல் கார்டன் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கு, தர்மோகால் மட்டும் மிஸ்ஸிங். ஸோ அதனால பேக்கிங் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனாக பேக் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். Straight to the to the to the brain. Straight to the brain. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் மாடல் நம்பர். இந்த 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5.0 ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளால தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்துட்டீங்கன்னா போல்க் ஆடியோல S20 அப்படிங்கிறது ஃப்ரண்ட் மாடல் நம்பர். சென்டர் பார்த்துட்டீங்கன்னா சேம் போல்க் ஆடியோல S30 அப்படிங்கிறதா சென்டரோட மாடல் நம்பர். சரௌண்டு பார்த்துட்டீங்கன்னா S10 அப்படிங்கிறதா சரௌண்டோட மாடல் நம்பர். ஸோ வாட்டேஜ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் பார்த்துட்டீங்கன்னா 125 வாட்ஸ் உங்களுக்கு ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டரும் 125 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரௌண்டு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ்ல ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் வாட்டேஜ் அதிகமாக எடுத்தால் தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஏவி ரிசீவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர் பேக்கேஜ் எடுக்கும் போது சரௌண்டுக்கு பார்த்துட்டீங்கன்னா 50 வாட்ஸுங்கிறது ரொம்ப தாராளமான ஒரு வாட்டேஜ் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் தான் நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா இந்த 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜில் சரௌண்டு வந்து உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருப்பாங்க, அதுவே தாராளமாக அந்த வாட்டேஜ் உங்களுக்கு போதும். ஸோ அடுத்து டிரைவர் சைஸ்ன்னு உங்களுக்கு பார்க்கும்போது போல்க் ஆடியோல S20ல பார்த்துட்டீங்கன்னா 6.5 இன்ச்சஸில் ஒரு டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 2A கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்பீக்கரை பார்த்துட்டீங்கன்னா 5.25 இன்ச்சஸ்ல 2 டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸ்ல ஒரு டியூட்டர்ஸும் சென்டரா கொடுத்துருப்பாங்க. சரௌண்ட்ல பார்த்துட்டீங்கன்னா S10ல 4 இன்ச்சஸ்ல ஒரு டிரைவரும் 1 இன்ச்சஸ்ல ஒரு டியூட்டர்ஸும் கொடுப்பாங்க. டோட்டலா இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா பாலி ப்ரோபலைன் கோன் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேப்பர் தான் அவங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா அந்த ஏர்போர்ட் டெக்னாலஜி. யூஸ்வலாக இந்த ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட், பேக்கு, டவுன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல டெடிகேட்டடா பவர் போர்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட் டெக்னாலஜி இதுல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா இந்த சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வால் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் வால் மவுண்ட் ஆப்ஷன் வராது. டெடிகேட்டடா ஒரு ஸ்டாண்டோ ஒரு ரேக்கோ நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே தான் வச்சு யூஸ் பண்ண முடியும்.
ஸோ மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா கிரில் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கு. வீடியோக்காக தான் கிரில் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். கிரில்லை பொறுத்த வரைக்கும் எந்த டேமேஜஸுமே இல்லை. ஸோ எல்லா ஸ்பீக்கரையும் பார்த்தீங்கன்னா 8 ohms இம்பிடன்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா இந்த கிராஸ் ஓவர், இங்கே நிறைய பேர் வந்து இந்த கிராஸ் ஓவரை வச்சு தான் ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு ஹோம் தேட்டர் செக்மெண்ட், அதாவது ஏவி ரிசீவர் செக்மெண்ட்ல நீங்க எந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் கிராஸ் ஓவரை பொறுத்த வரைக்கும் 80, 100 இதுக்கு மேல தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த புக் ஷெல்ஃப்ல எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 35, 42 ஹெர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 32, 42ங்கிறது உங்களுக்கு ஏவி ரிசீவர்ல உங்களுக்கு வராது. ஒரு ஸ்டீரியோ ரிசீவர்ல யூஸ் பண்றீங்கன்னா அந்த 42 ஹெர்ட்ஸ் 50 ஹெர்ட்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ண போறது தான் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். பட் ஒரு ஏவி ரிசீவர் கனெக்ட் பண்ணும்போது டெஃபினட்டா ஒரு 100 ஹெர்ட்ஸுக்கு மேல தான் உங்களுக்கு ரன் பண்ண போகுது. ஸோ அந்த வகையில் நிறைய பேர் இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்ல நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதுல ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸுங்கிறத மறந்துடுங்க. நீங்க யூஸ் பண்ண போறது ஒரு 100க்கு மேல தான் யூஸ் பண்ண போறீங்க. அதுக்கு கீழே வரக்கூடிய எல்லா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸுமே உங்களுக்கு சப்வூஃபர் தான் போக போகுது. ஸோ அடுத்து வாங்க சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கு, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர். சப்வூஃபரோட மாடல் நம்பரை பார்த்துட்டீங்கன்னா போல்கார்டியால HDS 12 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ 12 இன்ச்சஸ்ல ஃப்ரண்ட் ஃபயரிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்வூஃபர் தான் இதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ்னு பார்க்கும்போது 200 வாட்ஸ் உங்களுக்கு RMXலையும் 400 வாட்ஸ் பீக்லயும் ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா அந்த பவர் போர்ட் டெக்னாலஜி பாட்டமில் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக பார்த்துட்டீங்கன்னா 4 லெக் கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு பவர் போர்ட் பேக் சைடு டவுன்லயோ பேக்லயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க பாட்டம்லுமே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணி அதில் அந்த பவர் போர்ட் டெக்னாலஜி அப்படின்ற டெக்னாலஜி உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ஒரு பேஸ் ரெஸ்பான்ஸ் உங்களால நல்லாவே எதிர்பார்க்க முடியும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்ஆர் இன்புட்டும் ஒரு எல்ஆர் இன்புட்டும் ஒரு எல்எஃப் இன்புட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஸ்டீரியோக்கு யூஸ் பண்றீங்கன்னா எல்ஆர் இன்புட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூவி பர்பஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எல்எஃப் இன்புட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் 25 ஹெர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த 25, 30, 15 இது மாதிரி நிறைய பேர் வந்து பாக்குறீங்க. பட் இந்த உங்களுக்கு ஃப்ரீக்வன்சில ஹேண்டில் பண்ணணும்னா உங்க ரூம் அதை சப்போர்ட் பண்ணணும். இதை தாண்டி கேலிபிரேஷன் டியூனிங் ப்ராப்பரா இருந்தாதான் இந்த ஹெட்ஸ் ரேட்டிங் எல்லாம் உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்க சப்வூஃபர் எந்த அளவுக்கு பிலோ பார்த்து எடுக்கிறீங்கிறது கான்செப்ட் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி டெடிகேட்டட் ரூம்லயே உங்களுக்கு இருக்கணும். ஸோ நீங்க டெடிகேட்டடா கேலிபிரேஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த லோ ஃப்ரீக்வன்சி எல்லாமே நிறைய உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுலயுமே பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு லோ ஃப்ரீக்வன்சி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ப்ராப்பரான ஒரு ஏவரேஜ்ல கனெக்ட் பண்ணி நல்ல ஒரு ஆடியோ சைஸ் கேட்கணும்னா நீங்க இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த ஆம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்க நிறைய பேர் வந்து கிளாஸ் டி வாங்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. கிளாஸ் டி எதுக்காக மாத்தினாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பவர் கன்ஸ்ட்ரக்ஷனை கம்மி பண்றதுக்காக தான் கிளாஸ் டி வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ கிளாஸ் ஏபி யூஸ் பண்ணும் போது வெயிட் உங்களுக்கு அதிகமாக உட்காரும், பவர் கன்ஸ்ட்ரக்ஷனும் அதிகமா எடுத்துக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ் டி வந்து உங்களுக்கு மாத்தினாங்க. இந்த கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்ல அவங்க எந்த விதமான லாகுமே கொண்டு வரல. ஸோ ஒன்லி பவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மட்டுமே தான், அதாவது பவர் சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய பவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மட்டும்தான் கிளாஸ் டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இந்த மாதிரி சப்வூஃபர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா பாட்டம்ல ஃபேப்ரிக் கிளாத் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரப்பர் மேட் யூஸ் பண்றாங்க, ஒரு சில பேர் டைல்ஸ்ல அப்படியே வச்சு யூஸ் பண்றாங்க, வுட் அதாவது ஒரு கபோர்டு மாதிரி செஞ்சு வுட்டுல தள்ளி யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் உங்களுக்கு ஃபேப்ரிக்ல வரக்கூடிய மேட் வச்சு அதுக்கு மேல சப்வூஃபர் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ நல்ல ஒரு வைப்ரேஷன் இல்லாம நல்ல ஒரு பேஸ் ரெஸ்பான்ஸ் உங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ டோட்டலா ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மின் கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ எந்த ஸ்கிராச் டேமேஜஸ் இல்லாமல் நீட் அண்ட் கிளீனாக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ப்ராடக்ட்டை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் வெளியூரில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் ப்ராடக்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கொரியர் மூலியமாக சென்ட் பண்ணுவோம். இங்கே நிறைய பேர் வந்துட்டு டெமோ வீடியோ கேட்குறாங்க. பட் ஒரு டெமோ வீடியோ வச்சு அந்த ப்ராடக்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் உங்களால் எதிர்பார்க்க முடியாது, குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஸோ சரௌண்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும், சென்டர் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கும், டவர் இந்த மாதிரி புக்ஷெல் எல்லாமே ஃப்ரண்ட்ல இருக்கும். இது நீங்க நேரில் உட்காந்து கேட்டால் மட்டும்தான் உங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு டெமோ வீடியோ பார்த்துட்டு டெஃபினட்டா உங்களால அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி உங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இது நிறைய கஸ்டமர் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா சேனல்லே பார்த்துட்டீங்கன்னா நிறைய டெமோ வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்றாங்க, ஃபோன் பண்ணி சொல்றாங்க ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி டெமோ வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. டெமோல ஒர்க்கிங் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர ஸ்பீக்கர் பேக்கேஜஸ்ல உங்களால ஜட்ஜிங்கே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டெமோ வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஹோம் தேட்டர் செக்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா ப்ராப்பரா செக் பண்ணி எடுங்க. அதுக்கேற்ற மாதிரி கேலிபிரேஷன் டியூன் அக்சசரிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எதிர்பார்க்க முடியும். இந்த பேக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலா நம்மளுக்கு 5.1 நம்மளுக்கு வந்திருக்கு. இதுல நீங்க 5.0 கேட்டாலும் நான் பிரிச்சு கொடுக்க முடியும், சப்வூஃபர் தனியா கேட்டாலும் பிரிச்சு கொடுக்க முடியும். ஸோ டோட்டலா ஒரு 5.1 பேக்கேஜோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 75,000 நாங்க சேல் பண்றோம். ஸோ நான் சொன்ன மாதிரி சப்வூஃபர் தனியா கேட்டாலும் கொடுத்துருவோம், 5.0 தனியா கேட்டாலும் எங்களால கொடுக்க முடியும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம
ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் எல்லாமே வேற ஸ்பீக்கர் பேக்கேஜ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. சேட்டலைட்டு, டவர் ஸ்பீக்கர்ஸ், லோ, மீடியம், பிரீமியம் எல்லா செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய செக்மெண்ட் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டா சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.